எம்மா என்னம்மாக்கா பிள்ளைகளை கூப்பிடையா வந்தா? இல்லம்மா அவ அப்பா போன் அடிச்சாவளா, பிள்ளைகள பார்க்கணும் போல ஆசையா இருக்குன்னு வீடியோ கால் அடிக்க சீக்கிரம் போனாவளா, அதான் ஓடி வந்து மத்திடுங்க அழகா படுத்து உறங்கிட்டு இருந்தேன். அவைய வெளிநாட்டுல இல்லாட்டி இருக்காவ, பிள்ளைகள பார்க்கணும்னு ஆசையா தானே இருக்கும், போனை போட்டு கூடு பிள்ளைகள பார்க்கும்ல. அம்மா அது இருக்கட்டு, இவ்வளோ என்ன 2 பேரும் எங்கேயோ போற மாதிரி துணியை போட்டு நிக்காளுவ, நான் போட்டுவிட்ட துணியங்க. ஏம்மா அதையாம்மா கேக்கா, வந்த உடனே சோறை கொடுத்தனா அந்த ஆளை மேலெல்லாம் ஆக்கிட்டாள் ஒப்பத்துக்க. லேசாக கையை கழுவிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு அங்கே போய் மேலெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வந்து நிற்காளுவ. தண்ணினா போத 2 பேருக்கும் அப்படி கிடந்து விளையாடி அழுவ. தொப்பு நனைஞ்சிட்டு வந்த உடனே அவளத்தையும் கலத்தி விட்டுட்டு இந்த துணியை மாற்றி விட்டுருக்கேன். மாற்றி விட்டதே மாற்றி விட்டிய, எங்கேயும் வெளியே போகிறதுக்கு மாதிரி துணியை போட்டு விட்டுருக்கிய, வீட்டுக்கு பொடிய துணி ஏதாவது போட்டு விட்டுருக்கலாம்ல. இங்கே எங்கிட்ட இருக்குது வீட்டுக்கு பொடிய துணி? வீட்டுக்கு பொடிய துணியெல்லாம் போடணுமா? ஏதோ அவங்க எல்லாம் வச்சுட்டு போன மாதிரி ஒரு துணி எங்கே இல்லை, இந்த ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு, போட்டு விட்டேன். அப்படியா எம்மா, இனி உள்ளவளுக்கு பள்ளியிடம் முடியிட்டு பீரோடி இங்கே தூக்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இனி உள்ள நீங்கள் தானே பார்க்கணும். எம்மா உன் பிள்ளையில பார்க்க எனக்கு முடியாதும்மா, நான் ஏதாவது வேலை கிடைச்சா ஓடிடலாம்னு இருக்கேன். இவ்வளோ பார்க்கறதுக்கு நான் வேலைக்கே போகலாம், என்ன குறும்பு பண்ணியாளுவேன். நாங்கெல்லாம் முந்தி குறும்பே பண்ண மாட்டோம் பற்றி இல்லாமல் இப்போ உள்ள பிள்ளைகள என்ன சேட்டை பண்ணுவு, என்ன செய்யறதுக்கு? அதை நாமளாட்டி சொல்லணும், நீ எல்லாம் என்ன சேட்டை செய்வா தெரியுமா? ஏம்மா ஒரு கரையில் இருக்க மாட்டா, எதை செய்யாதங்கன்னா அதை தான் செய்வா. இப்போ உன் பிள்ளையிலுவ உன்ன மாதிரியே இருக்கு விட்டி, உனக்கு ஒருபடி மேலே தான் இருக்குது, என்னத்தை செய்யறதுக்கு? ஃபோன் அடிக்க பவி அப்பான்னு தான் நினைக்கேன். நெட்டுமா அப்பா இப்போ பேசுவாவ, அப்பாட்ட நல்லா பேசணும்னு அப்பான்னு கூப்பிடு. ஆமாங்க நல்லா தெரிவு, நல்லா இருக்கலாம். ஆமா ஆமா பிள்ளைகள் பாக்குறீங்களா? நாங்க வந்துட்டேன். இங்க வாங்க மக்களே, அப்பாயே பாருங்க ஓடியங்க. பிள்ளைகளும் வந்துட்டாள்வே பாத்தீங்களா? மக்களே 2 பேரும் நல்லா இருக்குதீங்களா? பாட்டி சின்னப்பா அப்பான்னு கூப்பிடியாலோ பாரு. மக்களே என்ன வேணும் உங்களுக்கு? அப்பா தாய். என்ன மக்களே வேணும்? ஏதோ சொன்னீங்களே, அப்பா ஒண்ணுமே புரியலையே, சத்தமா சொல்லுங்க. தாய் வேணுமா? தாய்னா பொம்மை கேட்கழுவேன். இம்மா தாயா? என் பிள்ளைகள் இங்கிலீஷ்லாம் பேசுவ, வேற என்ன செல்லக்குட்டி வேணும்? அப்பா வரும்போது வாங்கிட்டு வரேன். அப்பா தாச்சி. என்னமா தாச்சியா? புரியவே மாட்டேங்குது பேசுது. என்ன மக்களே சொல்லுதியா? சாக்லேட் வேணுமா? சாக்லேட் வேணும் செல்லக்குட்டிகளுக்கு? அப்பா ஜூஸ். சாக்லேட் கொண்டு வரேன். இது ஜூஸா? உங்க அம்மா வாங்கி வந்திருக்காளா ஜூஸ்? ஐயே உண்மைக்கு இது வர ஜூஸே வாங்கி கொடுத்தது இல்லைங்க, சும்மா இவ்வளோ எதை வச்சோ கேட்காளுவ. யாராவது ஜூஸ்ன்னு சொல்லுவாவல்ல, சொன்ன உடனே அதை அப்படியே சொல்லுகிறது திரும்ப திரும்ப. அப்படியா? சரி சரி, அதெல்லாம் ஒண்ணு வாங்கி கொடுக்காத, அவ்வளவு கெமிக்கல். வீட்லயே பழத்தை வாங்கி ஜூஸ் எடுத்து போட்டு கொடு. சரி சரி. மக்கள் குட்டியலா 2 பேரும் ஸ்கூலுக்கு போறீங்களாமா? ஆமா. என் பிள்ளைகள கேட்டதுக்கெல்லாம் அழகா பதில் சொல்லியாள்வல. நல்ல பிள்ளைகள் மக்களே, ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகணும். சரி சின்ன பண்ணு, நீ பாரு பிள்ளைகள சாப்பிடு. சரிங்க வைங்க. போன வைக்க. ஏ மக்களே 2 பேரும் அங்கே எங்க போறிய, வெளியே போயிடாதுங்க. வெளியே கதவை பூட்டிட்டு தாமா வந்தே, வெளியெல்லாம் போக முடியாது, போய் விளையாடட்டு. மருமையும் நல்லா இருக்காவளாட்டி? ஆமாம்மா அவியலுக்கு என்ன நல்லா தானே இருப்பாவ. ஏம்மா வெளிநாட்டுக்கு போயிட்டு வரட்டா? அவியலும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க பத்துடுங்க. இந்த பிள்ளைகளும் பார்த்து ரொம்ப நாள் ஆக பத்தியலா, இந்த பிள்ளைகளுக்கு அவிய அப்பையும் அடையாளமே தெரிய மாட்டேக்கு. சும்மா நம்ம சொல்லியமேனு அப்பான்னு கூப்பிடுது, ஆனால் நேரில் பார்த்தாலும் அந்த பிள்ளைகள் போமானே தெரில, எனக்கு கவலையா இருக்கு. ஆமாம் பிள்ளைகளுவ அப்பா பாசம் தெரியாமலே வளருவு, என்ன செய்யறதுக்கு? வேற பிள்ளைகளுவ அப்பா கூட போகிறதெல்லாம் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காளுவ. எனக்கும் சங்கடமாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சமாவது முன்னேறி வரணுமே. அவர் அங்கே இருந்தால் தானே முடியும். நீ எதுவும் பார்க்க போகிறேன்னா போ. ஆமாம்மா கண்டிப்பாக போகணுன்னு தான் நினச்சிருக்கேன். இனி ஒரு வாரத்தில் எப்படியாவது கிளம்பிட வேண்டியதான். இல்லைன்னா இங்கே இருந்தோன்னு வைங்க, அந்த பிள்ளைகளுக்கு அப்பாயே தெரியாமல் போயிடும். அவையெல்லாம் 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் வருவேங்க. நம்மளும் போகாமல் இருந்தோம்னா மாதிரி வளர்ந்த பிறகு வந்து நின்னா யாருன்னு கேட்கும். அப்படி கேட்டால் எவ்வளோ சங்கடமாக இருக்கும். பெத்த அப்பாயை பற்றி இப்படி கேட்டா. ஏடி போவதுக்கு முன்னாடி நம்ம அண்ணன் மூணுக்கு ஏதாவது சம்மந்தம் இருந்தா பாரு சின்ன பொண்ணு, உன்ட்டவையே சொல்லி எவ்வளோ நாள் ஆகு, அடிக்கடி என்ன பார்க்க நேரம்லாம் கேட்காவ, எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. ஐயே இப்படி மறந்து போயிட்டேனமே, நான் ஒரு சம்மந்தம் பார்த்தேன், அந்த பிள்ளையை அடுத்த நாளே பார்க்க போகணும்னு நாங்கள் பேசிக்கிட்டோம். கடைசியில் மறந்தே போயிட்டு இந்த ராணியக்கா இட்லி கடை தொடங்கினதில்ல, ஐயே போய் பார்க்க போகணுமே. யாருட்டி? எந்த ஊர் பிள்ளை? எப்போ பார்த்திய? எம்மா உமா இருக்கால்ல, அவளுக்கு பிள்ளைக்கு பிறந்த நாளைக்கு துணி எடுக்க போனோம் கடைக்கு. அப்போ அங்கே ஒரு பிள்ளையே பார்த்தோம், அந்த பிள்ளை இந்த பில் கவுண்டரில் நின்றுச்சா. அப்போ பியார் என்னம்மா அப்படிலாம் கேட்டேன், நல்லா சிரிச்சு மூஞ்சா அழகா இருக்கு பிள்ளை. பியாரை கேட்டதுக்கு சிந்துன்னு சொல்லிச்சு. சரி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு வந்துட்டோம். அந்த பிள்ளையை தான் பார்த்து பேசணும்லாம் நினச்சிருந்தேன், அதுக்கப்புறம் மறந்தே போயிட்டேன். அப்படியா? ஊர் என்னதுன்னு விசாரிச்சியாட்டி? ஆமாம்மா பியாரை கேட்டேன்னா ஊரை கேட்காமையா இருப்பேன். நெடுவாய்புரம்னு அந்த பிள்ளை சொல்லிச்சு, அது எங்கே இருக்குது? நெடுவாய்புரமா?
அது இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளியெல்லாம் இருக்குது. போகணுன்னா ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆகும் பார்த்துக்க. அரை மணி நேரம் தானே, இன்னைக்கே கையோட பார்த்துட்டு வந்துடுறியம்மே. ராணியை கையும் கூட்டிகிட்டு போகிறேன். அவ வீடு வரை போயிட்டு வந்துடுறேன், பிள்ளைகளை பார்த்துக்கண்ணே. ஆ சரி சரி, நானே பார்த்துக்கிட்டேன், நீ போ. ஏம்மா பிள்ளைகள் வேலை சாப்பாடு கொடுத்து உறங்க வை, பசியோட உறங்க வச்சிடாத. ஏம்மா என்ன அக்கறை பிள்ளைகள் மேலே, அப்படி அக்கறை இருக்கவா இருந்து கொடுத்துட்டு போவணும். அவ பாட்டுக்கு போவா சொல்லிக்கிட்டு. இந்த பாத்திரத்துல பார்த்தாலே தலை சுத்துவேன். என்ன செய்ய, நம்ம தானே செஞ்சாவன்னு அந்த வீட்டுல நம்மளுக்கு யார் இருக்கா? இவளுக்கு கரண்டி என்ன பண்றதுங்கன்னாலும் கரண்டியை தான் எடுத்து வச்சு தின்னுட்டு இருக்காளுவ. கை நோவு போல. எம்மா 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 ஒன்னே நம்ம கூப்பிடியே பாரு. ஏன் மேடம் கூப்பிட்டான்னு பாத்துறேன்மா? எம்மா நெயில் கட்டர் எங்க இருக்குது? அதை கேட்கதான் வந்தேன். வேற என்னத்தையும் நான் உங்களை கூப்பிட போறேன். நெயில் கட்டரா அப்படின்னா என்னது டீ? நகை வெட்டிமே எங்குமே இருக்குது. வீடு ஃபுல்லா நான் தேடியாச்சு, ஒரு இடத்துலயும் காணல. என் மடிக்குள்ள பொதிஞ்சு வச்சிருக்கேன், வந்து எடுத்துட்டு போ. எம்மா இப்ப சொல்லு வேலை மாட்டீங்களா? இந்த நேரம் மாட்டி நகத்தை வெட்ட போறா? சாயந்தரம் 6 மணி ஆக போகுது. என்னில நகத்தை வெட்டிட்டு நடக்கக்கூடாது. போமே, நான் எடுத்து வெட்ட போறேன். ஏன் வெட்டப்படாது? யார் சொன்னாலும் நம்பிட்டு நடக்குது. யான்னு கேட்டா அதுக்கு பதில் தெரியாது. எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. ஆமா, நான் சொல்லியவே கேட்க மாட்டாளா? இவளுக்கு நான் எங்க இருக்குன்னு சொல்லணுமா? நான் ஒன்னும் சொல்ல முடியாது. போ, நீங்க ஒன்னும் சொல்லாண்டா, நானே தேடிக்கிடுவேன். போ போ, தேடி கண்டுபிடிச்ச மாதிரி பாத்துக்கிடலாம். அம்மா இவ்வளவு கஷ்டப்படியால ஒரு இது கிடையாது. போறத பெரிய எருமை. எங்க போயிருக்கோம்? இதுக்குள்ளே இல்ல. என்னது சத்திய தேடிட்டு கிடக்கா? நெயில் கட்டுற காணல டீ. அம்மிட்ட கேட்க வேண்டியதானே டீ? அம்மா தான் ஒன்றும் சொல்ல மாட்டேக்கால. அங்க குவாவத்துல இருந்து பாத்திரம் கழுவிட்டு கிடக்கா. சரி, எங்க தேடியும் காணையில. எங்க டீ போயிருக்கான்? ஏன்ட்ட கேட்கா? நான் என்னைக்கு நெயில் கட்டுற வச்சு கட் பண்ணேன். நானே கடிச்சலா துப்புவேன். சுவாணி கொஞ்சம் தேடிட்டாமா. தூரப்பாட்டி, நானே இப்பதான் வந்து படுத்திருக்கேன். அவளுக்கு தேடிலாம் கொடுக்கணுமா? இனி ஏதாவது தேடிதான் வருவாள்ல, அப்ப இருக்குல்ல. ராணிக்க எத்த எங்க அம்மா அங்க பின்னாடி பெறையில கிடந்து பாத்திரம் கழுவிட்டு கிடக்கா. அப்படியே மக்கா, சரி நான் அப்ப பெருத்தாலோடி போய்க்கிறேன். ஆட்டுதே. ராணிக்க வாசனை பண்ணே. என்னக்க இங்க பெறையில கிடந்து பாத்திரங்கள் கிடக்குதிய? சிங்க என்னாச்சு? எதுவும் தண்ணி எதுவும் கீழோடி வலிவா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன பண்ணே. எனக்கு நின்று கழுவதுக்கு காலெல்லாம் வளைய பத்துக்க. இதுனா இருந்து கழுவலாம்ல, அதான் அவளை பாத்திரத்தை இங்க கொண்டு பெருக்கி போட்டுட்டேன். யாங்க கால் வலிவுனா நீங்க ஏன் செஞ்சு கிடக்குதிய? இந்த பிள்ளைகள் சும்மா தானே படுத்து கிடக்குது. அதுகள்ட்ட சொல்லிட்டு பேசாம இருக்க வேண்டியதானே? ஒருத்தி பூச பூச ஒருத்தி கழுவி எடுத்துட வேண்டியதானே? 2 நேரம். யாரு? என் மோளா? ஒரு துப்பு நீர் கூட மண்ணள்ளி போட மாட்டாள் வெட்டி. அப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்குது. இதுல வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறதுக்கு? ராணிக்க இப்போ ஒரு டைலாக் சொன்னியல்ல, அதோட சொல்லியிருக்கீங்களா? ஆமா சின்ன பண்ணு, சொல்லிய நேரமெல்லாம் நீ துப்புமே நான் மண்ணள்ளி பொடியும் பாடுவ. என்ன சொல்லியதுக்கு? நம்ம வேலை விஷயமா சொன்னா அவளை இப்படி சொல்லிக்கிட்டு ஓடி இருந்துக்க. எனக்கு இப்ப அதங்க தோணுச்சு. என்ன சின்ன பண்ணு இந்த நேரம் வந்திருக்கா? எக்க ஒரு முக்கியமான வேலை இருக்குக்க. இப்ப கிளம்ப முடியுமா? போயிட்டு வருவோமா? இப்போ போணுமா? என்ன வேலை? எக்க அன்னைக்கு ஒரு நாள் சொன்னேன் தெரியுமா? எங்க அண்ணன் மோனுக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு ஒரு பிள்ளைய அங்க பார்த்தோம்லக்க. இந்த உமா மோளுக்கு நம்ம துணி எடுக்க போகும்போது கடையில வச்சு அந்த பிள்ளைய பேசி முடிக்க போனுங்க. சீக்கிரம் பார்த்து பேசணும். சின்ன பண்ணு இப்பமா போணும். கொஞ்சமாவது விவரம் இருக்க உனக்கு? ராத்திரி நேரம் போய் அங்க பொண்ணு கேட்க போணும். ஏக்க ராத்திரி போலனா பாத்துட்டா இருப்பாவ. போய் கேப்பங்க. மாதிரி வேற யாராவது சம்பந்தம் பேசி முடிச்சிடப்படாதுல. இது ஒரு நாள் ராத்திரிக்குள்ளே அப்படி சம்பந்தம் பேசி முடிச்சிட போறாவ. நாளைக்கு காலையில போவேன் சின்ன பண்ணு. அப்படியாக்கா சொல்லுதிய? அந்த பிள்ளை எப்படியாவது முடிச்சு கொடுத்துருன்னு பார்த்துக்க. பாவம் அவிய என்கிட்ட சொல்லியே 2-3 மாசம் ஆச்சு. நான் இப்படி இழுத்துட்டு இடக்கேன். நான் கண்டிப்பா பார்த்து கொடுத்துருவேன்ட்டு நம்பிக்கையிலேக்க இருக்காவ. ஓ மேல எந்த நம்பிக்கை இல்லாட்டி ஒன்ன பொண்ணு பார்க்க சொன்னாவ? ஏக்கா நம்ம ஊர்ல 2-3 சம்பந்தத்தை முடிச்சு கொடுத்தோம்லாக்க. அதை வச்சுக்கிட்டு என்கிட்ட கேட்காத. சரிதான், அதை நீ ஆட்டி முடிச்சு கொடுத்தா நான் பேபி ஆசி எடுத்து முடிச்சிருக்கு. நீ போனான்னு வையா, அன்னைக்கே வேண்டாமான்னு துரத்தி விட்டுருப்பாவ. அப்படியெல்லாம் எல்லா வீட்லயும் போய் அட்டூழியம் பண்ணிட்டு கிடக்கா. என்னதான் ஒண்ணுக்க வெளியே நான் முடிச்சு கொடுத்ததானே யாரா வரோம் கடைசியில. அதுக்கு தானே. சரிக்கா நாளைக்கு எப்ப போவோன்னு கிளம்பி நில்லுங்க. சரி சரி. அப்ப நான் போயிட்டு வரேங்க. நாளைக்கு பாப்போன்னு அந்த பிள்ளைகள் எங்க அம்மையிட்ட விட்டுட்டு வந்து மெத்துடுங்க. கூட்டிட்டு வீட்டுல கொண்டு தூங்க வைக்கணும். சரி பார்த்து போ.